பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்கள் தைரியமாக இருங்கள். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்றுதான் இந்த வசனத்தின் அர்த்தம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துக்கும் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அவருக்கும் உபத்திரமும் வந்தது, அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த உபத்திரத்தில் கர்த்தர் ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கே உபத்திரம் வந்தது. நமக்கும் அப்படிதானே. இந்த பூமியில் நம்மளை சத்துரு எப்படி போராடுகிறான், நமக்கு விரோதமாக பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, குழப்பங்கள் வருகிறது, வியாதி நிமித்தம் உபத்திரம் வருகிறது. நமக்கு கொஞ்ச காலம்தாங்க நம்மக்கிட்ட இந்த உபத்திரம் இருக்கும். இயேசு ஜெயித்தது போல் நாமும் தைரியமாக இருந்து ஜெயிப்போம். இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனம் ஞாபகம் வருகிறது, அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் என்று வேதம் சொல்கிறது. எந்த ஒரு உபத்திரத்திலையும் நம்ம அப்படியே இருந்துட மாட்டோம். அது கொஞ்ச காலம் இருக்கும், அது நம்ம விட்டு சீக்கிரம் நீங்கும். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், தைரியமாக இருங்கள். பிரச்சனை மத்தியிலும் கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார். அவர் அதற்கு ஜெயிக்க கிருபைகளை உங்களுக்கு கொடுப்பார். அதிலிருந்து நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.